வெயில் காலத்துல அங்கங்க வந்து கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேணும்னே நிறைய பேர் வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, 15,000 பேர் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு தேவையானவங்க. அதுல 300 பேரை வந்து பணியில அமர்த்திருக்காங்க தாவேகா. அதாவது முதலமைச்சர் வந்து பணியில அமர்த்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்துல வந்து அடிக்கடி மின்வெட்டுகள் வந்து குறிப்பிட்ட ஒரு இடங்கள்ல மட்டும் கட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, இதை வேணும்னே ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு எங்களுடைய ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நைட்டும் பகலுமா இதுக்கான ஒர்க்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. வேலைக்கான ஆட்கள் 15,000 பேர் தேவை அப்படின்னு சொல்றதை தாண்டி 15 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மின்சாரத்துறை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழே வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ப்ரமோஷன் ஆனது இப்போ கிடைச்சிருக்குங்கிறதா உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 15 வருஷம் வந்து ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்ல இந்த மாதிரி இருக்கு, இல்லை இது அடிக்கோடிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரா? அதுவும் இல்லாம வந்து குறிப்பிட்டு வேணும்னே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மின்வெட்டுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுகவை தான் சொல்றாரா? ஏன்னா நேத்து பவர் கட் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர், இங்கே தான் வந்து பவர் வந்து கட்டாச்சு. ஸோ இதை வந்து ஒப்பிட்டு பேசுறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு.